டைம் எடுத்து வை கேன கண்டுபிடிங்க. இந்த மாதிரி ஆளோட வந்தா சூப்பர்ரா. என்ன சூப்பர்ரா பாக்கு பரவே இழுக்கிறதுக்கு இழுக்கிறது ஒழுங்குது இழுக்கணும் ஆக்சிஜன். வணக்கம், உங்கள் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஆக்கு கடலுக்குள்ள வந்து நிறைய அந்த இதுக்கு மண்ணுக்குள்ள பிதஞ்சிருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப கூர்மையா சாரி ரொம்ப கூர்மையா ரொம்ப ஆபத்து விளைக்கிற ஆயுதம் மாதிரியே இருக்கும். அதை எடுத்து சமைச்சு சாப்பிட போறோம். வாங்க பாப்போம். கேமராமேன டைம் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சுட்டேன். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறோம். அந்த கொக்கை கவர் பண்ணுறேன். தெரியும் கொக்கு வச்சு அந்த கொக்கு அடிக்கல. அந்த கொக்கை பார்த்துக்கிறீங்க. இப்போ நாங்கள் கிட்டக்க போகும்போது அந்த கொக்கு மட்டும் பறக்காமல் அதிலே நின்றுச்சுன்னா உலகம் வந்துட்டு பாதுகாப்பாக இருக்குன்னு அர்த்தம். நாங்கள் கிட்டக்க போகும்போது கொக்கு பறந்துன்னு வச்சுக்கிறீங்களேன், உலகம் வந்துக்கிட்டு ஒரு அழிவு நோக்கி போய்கிட்டு இருக்கு. அது யாரும் எதுவுமே பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாத கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கு உலகம். இந்த கொக்கு பறக்குதா நிற்க மட்டும் பார்ப்போம் வாங்க மக்களே. இந்த கிரிஞ்சு காமெடிக்கு நான் பொறுப்பு இல்லை. எந்த கழி ஊற்றினாலும் அவனையும் ஊற்றிக்கிறீங்க. இது காமெடி இல்லடா. அடே கொக்கு பாதுகாப்பாக இருக்குதுன்னா உலகம் பாதுகாப்பாக கொக்கு நிற்கணும்ல. அப்போ அது பாதுகாப்பு இல்லைன்னா பறக்குது. அதை பார்ப்போம். அது அதெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு கொக்குக்கு பாதுகாப்பு இல்லையே இந்த உலகத்தையே அழிக்கன்னு சொல்ற மாதிரி அன்றே சொன்னான் பாரு. பாருங்க, இதுக்குள்ள பள்ளம் இது மேடு. கொக்கு பறந்துட்டு எங்க போய் பாருடா மக்களை ஒண்ணுமே முடியாது. உலகத்தோட அழிவு நெருங்கிட்டு உலகம் பாதுகாப்பற்ற நிலைமையில இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எல்லாரும் கவனமா இருந்துக்கிறீங்க. எந்த விதத்தில் நிதானமா செய்யுங்க, அவசரப்படாதீங்க, பார்த்து கவனமா இருந்துக்கிறீங்க. ஒரு சரியான டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இந்த பாக்ஸ் இங்கேருந்து கவராம இழுத்து போயிட்டாருன்னா அவர் வந்துட்டு பாதுகாப்பாக இருக்காருன்னு அர்த்தம். இல்லைன்னு ஆள் பாதுகாப்பற்ற நிலைமையில இருக்காரு. ரொம்ப பாதுகாப்பு கட்டியிருக்க வர கண்டே பாதுகாப்பு வருது. இப்போ பாருங்க எவ்வளோ கூர்மையாக இருக்குன்னு. நல்ல வேலை காலில் மிதிச்சுட்டேன், ஆனால் வெட்டாமல் விட்டுருச்சு. கீழே தூக்கி போட்டுருவோம். ஏய் என்னடா இது காசாக்கு மக்களே, இது எங்களை ஏமாத்திச்சு. காசாக்குது. இதை காசாக்கிட்டு என்ன ஒன்று பாரு. அப்படி கேமரா அங்கே வந்து கேமரா அங்கே போய் ஆனால் அங்கே நின்று வைடா. ஓ தெரியும் எனக்கு மேலே தான் விழுந்து. ஓ கலிநண்டெல்லாம் இப்போ கையில் பிடிக்க முடியாது. அதுல விரிச்சோட பிடிச்சிரும். இல்லைன்னா காலை விரிச்சு பிடிச்சிக்கோ. கலிநண்டை கன்ஃபார்ம் பிடிச்சிரும். கன்ஃபார்ம் பிடிக்குமோ கால் பாம்பு பிடிக்குமோ. காந்தி இப்போ தானே காந்துது. இங்கே வரு சீத்துக்கல் உருன்னு போயிருக்கிற காலை சீவிட்டு போயிட்டு காந்தும் போல. சரியாடு ஏடா என்ன சவுண்ட் விட்டியா? நண்டு பழமா இருந்துச்சு. நண்டு அடே அடியா இருமுடியா எப்படி தெரியும் எனக்கு. ஆய்ப்பு குட்டி குஞ்சானுக்கு தான் இந்த சீன் குட்டியாக்கு போடு. கடிச்சாங்க எப்படி இருக்கு? குட்டியா இருந்தாலும் கடி அடி தானே. கூட்டுறப்பு ஓலக்கால் விட்டுருக்குறேன். என்னாச்சு என்னாச்சு? மோட்ரு குனிக்கா மோட்ரு குனியா? ஆமா ஆமா. இந்த கையில் ஒரு நன்றி கூறி வர்றேன். ஏய் இங்கே எப்படி நன்றி வா க்ளோஸ் போயிடா. ரெண்டு தோலை ரெண்டு மாதிரி இருக்காங்க. இது போடு எந்த போடுறா காய்ச்சல் போடுறா அதில் போட்டு தண்ணி போடு.
இந்த ஆக்கை கிடச்சிட்டான். எதுக்கு வந்தோமோ என்ன வேட்டைக்கு வந்தோமோ அதை கிடச்சிட்டான்டா. கிடைச்சா அவனுக்கு கவனம் நிறைய இருக்காங்க. அடமாட முடியாத அளவுக்கு இருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு. செம்ம கூர்மை. இந்த இருக்கு பாருங்க. இவெல்லாம் குத்துனான்னா விஷம் தான், ஆறவே செய்ய மாட்டான். ஆக்கா அவ்வளோதான் ஃபியூச்சர்லாம் இன்னும் ஆக்கி ஏரியாவுக்கு வந்தாச்சு. போட்டு போட்டு சரி ராசா கேட்டு எடுக்க முடியல. நன்றி சொல்லும் போதே கடிச்சிட்டாண்டா கையை. இது உலகலண்டு இல்லை, வெட்டுக்காரா வேற இருந்தா ஏன் கடிக்கான். கலிண்டா கலிண்டா கடிச்சிட்டானா இதான் மட்டி. ஓலக்காலண்டா பிடிச்சிடலாம்டா. இவன் பிடிக்கல. கலியண்டா கலிலண்டு கலியண்டு இல்லை கலிலண்டுலேயே பொடிச்சு வெட்டுக்காரண்டு. கலிலண்டு சரியான டைட்டா இருக்கு. அப்படியே பூமிக்குள்ள ஊனி வளர்ந்துருக்காங்க. பூமிக்குள்ள ஊனி அப்படியே வளர்ந்துருக்காங்க மக்களே. ஆனால் இது உண்மையிலேயே மக்களே, உண்மையிலேயே நீ நடந்து வரும்போது கவனமாக நடக்கணும். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் காலை வரமாட்டேங்கடா. உருவும்போது கை சில்பா வச்சுட்டு பாலமாக போடுறது. கை பதம் வெட்டி சேருக்கு அதுக்கு சில்பாகிற மாதிரி தானே இருக்கு. இறுக்கி பொத்த முடியலடா. அதை பொத்துன கையை போடணும். உடைய முடிக்கியோ அதான் கறிண்ணே. இந்த அத்தாக்கி பாருங்க பூண்டியை பாருங்க. கண்டே போட்டுச்சேன். இந்த ஏரியா சைடு ஆக்கு அந்த முதத்தாக்கி நல்லா ஊட்டி இருக்கிற உள்ளக்கு பெரிய அப்படியே வேறு உண்ண மாதிரி தான். எவ்வளோ மக்கள் எவ்வளோ பெருசு. அப்படியே என்ன ஒண்ணும்னா கரெக்டாக இந்த இதுலேருந்து இவ்வளோ தூரம் அப்படியே சேத்துக்குள்ளே இருக்கும் இந்த அளவுக்கு. அப்புறம் இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா மேலே பாசி விடுவோம், பார்த்தாலே தெரியும். இந்த தண்ணிக்கு மேலே இருக்கிற இடம்லாம் பாசி பிடிச்சிருக்கா. இது மேலே இருக்கிறது, இது உள்ள அப்படியே உள்ளக்க இருக்கிறது பூமிக்குள்ள. பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுக்கு வந்து வேர் காமிக்கிறேன். இந்த இருக்கு பாருங்க, இதான் இது கூட வேர். இந்த வேரை வச்சு தான் அப்படியே வளரும். வேர் ஊண்டி எடுத்துட்டேன்டா. மக்களே பார்த்துக்கிறீங்க வேற பார்த்தீங்களா? மீனை பிடிச்சிட்டா. வழி வர மாதிரி இருக்கு. வழி வராதான். என்ன மீன் தெரியல, பாப்போம். குத்திட்டான்னா இவன் அவ்வளோதான். ஓரதான் சொன்னல. ஏய், ரெண்டு ஆக்கு இருக்கு. 2 ஆக்கு கூட மீன் நிக்கி. இந்த 3 ஆக்கு இருக்கு. இப்போ ஒன்று குட்டியாக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. வளர்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு ஆக்கு காலை வீட்டு வச்சிருக்கியா? ஒரு ஆக்கு காலில் இருக்கா. என்னதுடா? நண்டு. நண்டுண்ணே விட்டுட்டேண்ணே. இந்த இந்த பேக்கு நல்லா பெரிய ஆக்கு. இந்த இந்த இன்னொரு குத்திட்டானா கையை சரியான கடிக்க வர செய்யும். டேய், நான் தான் 2 நண்டு பிடிச்சிருக்கேன், மீன் பிடிச்சிருக்கேன். தப்பிச்சுட்டா அப்படியா? நான் தான் 2 மீன் பிடிச்சிருக்கேன், 1 நண்டு பிடிச்சிருக்கேன். அடே அடே இந்த இதை வச்சுக்கலாம். செல்லப்படிங்க ஒரு நிமிஷம். நண்டு நண்டை பிடிச்சிட்டான் போல. நண்டை பிடிச்சிட்டானா ஒரு கையை கட்டிச்சு வச்சிருக்கு. கட்டிச்சு வச்சிருக்கானா? கட்டிச்சாலும் பாரு. என்ன நண்டுன்னு எனக்கு தெரியல. வெட்டுக்கால தான் இருப்பாங்க. அடிக்கண்ணா அடிக்கால வெட்டுக்கால தான் இருப்பான். இந்த கடிச்சிட்டானா? இது வர கையை கடிச்சு தான் வச்சிருக்கான். இங்க இந்த வருங்க. இந்த கடிச்சிட்டு அட பாவி, காலை முடிச்சுடா. இதுல பாக்ஸ்ல தொங்க விட்டுருவான். தம்பி இதை வச்சு இது ஒரு போடு ஓட்டம்னு வச்சுக்குவேன். அதை விட
இது கூர்மையோட எப்படி இருக்குண்ணா நினச்சி பார்த்தாலே உடம்பு பூசுதுறான். பிள்ளையாய் மனம் பிள்ளையாய் குணம் கொண்டவன் நீ அல்லவா. இந்த ரெண்டே காணவில்ல பாசியத்தான் இருக்குது, பாசிக்குதான் இருக்கு. எல்லாரும் ஒழுங்கா இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா பாட்டு பிடிச்சி விட்ருவேன். ஐயா கமெண்ட் சொல்லியிருக்க பாட்டு படுத்தான்னா இந்த கதை முடிஞ்சு. மக்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வழியா எல்லா ஆட்டையும் எடுத்தாச்சு. நடந்து வந்தோம்னா காலை பழம்பழமா பிறந்துடும். அதுக்காண்டி எப்படி நெஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம். என்னடா குரல் மெரிந்து இவர் எம்மாறான குரலில் பேசினாரு. கொஞ்சம் கைரஸ் இருக்கு. எப்படி இருப்பான்னு மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். நான் எப்படி இருக்குன்னு பார்க்கறதா இப்படி இப்படிதான் இருப்பார் மண்ணுக்குள்ள, அப்படியே இருப்பாரு. அப்படியே நம்ம போய் அப்படியே இந்த நடந்து இப்படி சேத்துக்குள்ள இப்படி நடந்தோம்ல, அப்படியே போய் இப்படி கால் அப்படி வச்சாமனு வாங்கிக்கல, நறுக்கு ஒரு சவுண்ட் மட்டும் தான் கேட்க. அப்படி காலை அப்படி ரெண்டு அப்படி பொழந்துருப்பாரு. பலாப்பழத்தை அப்படி சொலையை அப்படி பொழந்து போட்டு அப்படி இருக்கு, அந்த மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி ஆத்துக்குள்ள இறங்கினோம்னா கவனமா இருக்கு வைக்கணும் காலை. இந்த மாதிரி நிறைய ஊனி ஊனி இருக்கும். அது போட்டு மக்களே, ஓட்டு மீனை பிடிச்சி சேரா இருக்கு, கிளம்பிட்டு கரைக்கு நிறைய ஓட்டு கொடுத்தாச்சு. 10 நிமிஷத்தை தர தட்டிடும். பாடாதடா எல்லாருமே. எவனுக்கு கமெண்ட்ல ஏதாவது போட்டு கிழிச்சு விடுங்க தார்மாரா. அடுத்த அடுத்த பாடவே கூடாது சொல்ற மாதிரி பாட்டு.